அந்த நன்மைகளை அனுபவித்து அந்த நன்மைகளின் நாயகனாய் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சென்றடைவதே நம்முடைய குறிக்கோள். ஆமென். வெறும் நன்மைகளை பெற்றுட்டு நடுவழியில நிச்சயிக்கிறது இல்லை, நன்மைகளையும் பெற்று வாழணும். இந்த இறுதி மூச்சை நாம் இந்த உலகத்தில் நிறுத்தும் பொழுது அவருடைய சமூகத்தில் நிற்கணும். இந்த ரெண்டும் எப்பயுமே பேலன்ஸாக ஓடிட்டு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? என்னதான் நீங்கள் வசனத்தை கேட்டாலும், சுகத்துக்காக ஆசீர்வாதத்திற்காக நாம் போராடினாலும் உழைச்சாலும் ரெண்டும் பேலன்ஸில் ஓடிட்டு இருக்கணும். நன்மைகளையும் பெற்றுக்கணும். இந்த உலகத்தின் எல்லாரும் ஒரு நாள் இறுதி மூச்சு ஒரு நாள் இருக்கும். நான் சொல்கிறத பார்த்தாக்கா நாங்களாம் எங்கே சாவ போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. எல்லாரும் ஒரு நாள் சாவை பற்றி பேசினா பயமாக இருக்கா? எல்லாரும் ஒரு நாள் இந்த கூடாரத்தை விட்டு நாம் போக வேண்டியது. போகும் பொழுது எங்கே போவோம்? அதுக்கு தகுதியான வாழ்க்கை வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போவோம். அந்த தகுதியான வாழ்க்கை வாழ வைக்கிறதும் ப்ளஸ் இந்த உலகத்தில் அவருடைய நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்காகவுமே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் வரலாம், ரெண்டு மாத்திரம் மறந்துடக்கூடாது. சில வீழ்ச்சிகள் வரலாம், தடுமாற்றங்கள் வரலாம். நன்றாய் கவனிங்கள். அதற்காகத்தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் சபையாய் கூடுகிறோம். இதை அநேகர் அலட்சியம் பண்றாங்க. என்ன எனக்கு சத்து இருக்குது, சமார்த்தி இருக்குது, படுப்பு இருக்குது, திறமை இருக்குது, பணம் இருக்குது, பொழைச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் பொழைக்கலாம். ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டு. அங்கே சேரணுனாக்கா சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாறித்தான் ஆக வேண்டும். சில காரியங்களை நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும். ஏதோ அதனால் தான் வேதம் சொல்றது, இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல நாம். ரெண்டும் பேலன்ஸ் ஆகி ஓடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். சரி, பரிசுத்த ஆவியானவரே, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கங்களை திறந்துள்ளோம். நீரே இந்த வார்த்தைகளை எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். அப்பா, உம்முடைய ஆவியை எங்களுக்கு தந்து அதை வெளிப்படுத்தும். எங்கள் இருதயங்களில் அதை எழுதும். அப்பா, தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு எங்கள் விசுவாசத்தில் மென்மேல் வளர்ந்து எங்கள் விசுவாச ஓட்டத்தில் ஜெயமுடன் ஓட, வெற்றியுடன் ஓட, உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு பரிசை பெறுகிறவர்களாய் ஓட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். இதுதான் தேவன் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். அநாதி சிநேகம், காருண்யம், இது ரெண்டும் தான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளையாக வாழ வைத்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து பல பிரச்சனைகள், போராட்டங்கள், தடுமாற்றங்கள், பாவங்கள், இழப்புகள் மத்தியிலும் கூட தொடர்ந்து அவருடைய பிள்ளையாக நம்மளை வாழ வைக்கிறது எது தெரியுமா? அவருடைய சிநேகம், அதாவது அவருடைய அன்பு, அவருடைய கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை. அன்புக்கும் அளவில்லை, கிருபைக்கும் முடிவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, அன்புக்கு அளவில்லை, கிருபைக்கு முடிவில்லை. இது ரெண்டும் தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பரிசுத்தமாய், வெற்றியாய், ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு மிகுந்த ஒரு ஆதாரமாய் இருக்கிறது. எபேசியர் தீத்து 3:4 வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, எல்லாரும் சொல்லுங்க, தயவும் அன்பும். சொன்னேன், ரெண்டும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் வாழ வைப்பதற்காக அன்பு பிளஸ் கிருபை, அன்பும் கிருபையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையாய் இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இயேசுவினுடைய அன்பும் இயேசுவின் கிருபையும்
நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் இயேசுவை நம்புகிறவர்களாய் இருக்கலாம், இயேசுவை நம்பாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் அவர் தம்முடைய நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்ற வார்த்தையின்படி அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த கிருபையும் அந்த அன்பையும் நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். எபேசியர் 2:4-5-6-7. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்காரவும் செய்தார். புரியுதா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இயேசுவின் அன்பு. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, இரக்கத்தினாலே, அன்பினாலே, அதனால தான் சொன்ன நான் கிருபையும் அன்பும். சொல்லுங்க, கிருபையும் அன்பும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இன்றைக்கு பிரசன்ட் நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒருவேளை இந்த ஆவுடைய சபைக்குள் இணைந்து ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் இணையாத, கூடி ஆராதிக்காத, தேவனை விசுவாசிக்காமல் இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் இருக்கிறவனுக்கும் கூட அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் அவனை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி தொடருகிற அன்பை அவன் உணர்ந்து விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது அவனுக்கு ரட்சிப்பாய் மாறுகிறது. அவன் தான் ரட்சிக்கப்படும். அப்படிதான் இன்றைக்கு இங்கே நாம் அமர்ந்து இருக்கிற நாம் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் ஏற்றுக்கொண்டோம். எல்லாம் சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டேன். இயேசுவே, உம்முடைய கிருபையும் அன்பும் இன்னும் அதிகமாய் எனக்கு வேண்டும். இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுடைய உள்ளம். இதான் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான இருதயம். சிலர் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் கிருபையும் எனக்கு வேண்டாம் என்று உதறுகிறார்கள். தேவையில்லை, உங்களுடைய அன்பும் தேவையில்லை, உங்களுடைய கிருபையும் தேவையில்லை என்றாங்க. நன்றாய் கூர்ந்து கவனித்து பாருங்கள். இயேசுவின் அன்பையும் இயேசுவின் கிருபையும் உதறிவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது. அதில் ஒரு சாரமே இல்லாமல் போய்விடுகிறது. அதில் ஒரு நல்ல ஒரு தரமே இல்லாமல் போய்விடுகிறது. அந்த முடிவை வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் பாதாளத்தில் போகிறார்கள் என்று. ஆனால் உம்முடைய பரிசுத்தவானுடைய ஆத்மாவையோ பாதாளத்தில் விடீர் என்று எழுதியிருக்கிறது. துன்மார்க்கர் அழிவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இயேசுவின் கிருபையும் அன்பையும் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவன் தான் துன்மார்க்கன், அவன் தான் நரகத்துக்குரியவன், அவன் தான் பாதாளத்துக்குரியவன். நீங்களும் நானும் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் கிருபையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவின் கிருபையும் அன்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு இரட்சிப்பாய் மாறுகிறது. யோவான் 3:16. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. பாருங்க, இந்த அன்பும் கிருபையும் ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு உண்டாகிறது என்ன தெரியுமா? ஏதோ இயேசுவின் கிருபையும் அன்பையும், இயேசுவே என் மேல் கிருபையாயிரும், இயேசுவே உம்முடைய அன்பை எனக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? நித்திய ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, நித்திய ஜீவன், பரலோகம், மோட்சம், வைகுண்டம். ஆமென்.
பரலோகத்தை பற்றி நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குதா? எனக்கெல்லாம் இப்போ விட்டா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். நீங்கள் தான் விட மாட்டேறீங்க. நீங்கள் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க, எங்கள் பாஸ்டர் சீக்கிரம் பரலோகத்துக்கு போகட்டும் அப்படின்னு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இங்கே இருக்கிறது. உங்களுக்குலாம் எப்படி? நம்ம நல்லா இருக்குதா? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இங்கே இருக்கிறது. ஆனால் வாழ சொல்கிறாரே, என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக இருன்னு சொல்கிறாரே அவர். இப்போ நீங்களாம் ஜெபம் பண்ணா சார் அவர் கேட்பாரு நம்ம தெரியல. இங்கே விட அங்கே நல்லா இருக்கலாம். நாம் சில பேர்ல ஐயோ இன்னும் என்ன அதுக்குள்ளே போகிறன்ற, இன்னும் பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணல, இன்னும் நிறைய வேலை இருக்குதுன்னு. அவர் இருக்காரு, பார்த்துக்குவாரு. ஆமே. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நம்பிக்கையோடு வாழுகிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எல்லாம் செஞ்சுட்டு போகிறேன், நோ, எல்லாம் சரி பண்ணிட்டு போகிறேன், என் பிள்ளை படிக்க வச்சுட்டு போகிறேன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போகிறேன், பேரம் பேத்தி ஓகே, அது வாக்கு தத்தங்கள் இருக்குது. ஆனால் எந்த நிமிஷமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தம். அதனால தான் சில நேரங்களில் வருகைக்குன்னே தனியா ஒரு ஆயத்தத்துக்காக அப்படி நாம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்கிறது இல்லை. ஏன்னா எப்பொழுதுமே வருகைக்கு ஆயத்தம். ஆமென். வருகைக்குன்னே தனியா ஒரு ஆயத்தம் அப்படின்னாக்கா, கரெக்டா இந்த தேதியில் வருதுன்னா நான் ஆயத்தம் ஆகிறதுக்கு தயாரு. அன்னவரில் எப்படியே இருந்துவிட்டு அந்த வருகைக்கு ஆயத்தம் ஆயிரும். இப்போ பஸ் 8 மணிக்கு வருதுன்னாக்கா, நீ ஒரு நாளைக்கு முன்னாடி ஆயத்தமா இருப்பீங்களா? ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயத்தாங்கி பஸ்ஸுக்கு ரெடி ஆவீங்க. ஆனா எப்போ வருதுன்னு தெரியாத இருந்தா என்ன பண்ணுவீங்க? எப்பயுமே ஆயத்தமா இருப்பீங்க. வந்த பஸ் வந்தா ஏறிக்கணும் அப்படின்னு. ஒரு 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 கிராமத்துக்கு பல நாட்களுக்கு பின்பு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்துக்கு ஒரே ஒரு பஸ்ஸு. அவங்ககிட்ட கேட்டேன் எத்தனை மணிக்கு வருன்னு. தெரியாதுங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். பஸ் வந்தா ஓடி ஏறிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு போவோம். எப்படி இருக்கும்? அப்படிதான் நம்ம வாழ்க்கை. ரெடியா இருக்கணும். இயேசு வந்தா ஏறிக்கணும். ஏறிக்கீங்களா எல்லாரும்? ஏன்னா அதுக்குள்ள இயேசு வந்துருவாரோன்னா நிறைய உலகத்துல பார்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷம். 120 வருஷம் வாழுங்க. ஆனா இயேசு நாளைக்கே வந்தாலும் ரெடியா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஒருத்தரும் கூட நரகத்துக்கு போகக்கூடாதுன்றது தான் இயேசுனுடைய உள்ளத்தின் ஆசை. அப்பா கிருபையும் அன்பும் கொடுக்கப்பட்டது மனுஷனுக்கு. எதுக்கு கொடுக்கப்பட்டது? கிருபை அன்பு எதுக்கு கொடுக்கப்பட்டது? சும்மா அந்த கிருபையும் அன்பையும் பெற்றுக்கொண்டு அப்படி ஜாலி பண்ணிட்டு உலகத்துல செல்வத்தை வாங்கி ஆசீர்வாதம் வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்லைங்க. உலகத்தில் ஆசீர்வாத நன்மையும் பெற்றுக்கொண்டாலும் நித்திய ஜீவன், எல்லாம் சொல் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். இதை மாத்திரம் மறந்துடக்கூடாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நித்திய ஜீவன் இருக்கும். இன்னைக்கு ராத்திரிக்கு ஆண்டோடைய வருகை வந்தாலும் நித்திய ஜீவன் கேரண்டியா இருக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. உங்களுக்கு 2 சாமுவேல் புஸ்தகத்தில் இருந்து தாவீதின் குறித்து தேவன் சொன்னதான ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ். நன்றாய் புரிந்து கொள்ள 2 சாமுவேலின் 3வது அதிகாரம் 1வது வசனம். இந்த 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் நிறைய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் நான் விலைக்கு சொல்ல எனக்கு நேரம் போதாது மற்றும் விலைக்கு சொல்ல முடியாது ஒரே தடவையில. ஆனால் ஒரே ஒரு சத்தியத்தை மாத்திரம் இந்த நேரத்தில் இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு பிரசன்ட் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவையான சத்தியத்தை பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. சவுல் யார், தாவீது யார் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். வாழ்க்கையில் யுத்தங்கள், நம்முடைய வாழ்க்கையை வேதம் பல, இந்த விசுவாச வாழ்க்கையை பல இடங்களிலே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒரு யுத்தம்
மற்றும் ஓட்ட பந்தயம் இதற்கு ஒப்பிட்டு பல இடங்களிலே நமக்கு வெளிப்படுத்துகிறது. யுத்தத்துக்கும் ஓட்ட பந்தயத்துக்கும் ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை விளக்குகிறது பரிசுத்த வேதாகமம். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது நெடுநாள் யுத்தம் நடந்தது. அப்ப யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும். சவுல் மரித்து போய்விட்டான், ஆனால் அவனுடைய குடும்பம் இருக்கிறது. ஆனால் தாவீது இருக்கிறான், அவனுடைய குடும்பத்துக்கு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தம் நடக்க 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 சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டு போகிறது. தாவீது வர வர பலனடைகிறான். சவுலுடைய குடும்பம் பலவீனப்படுகிறது, குடும்பத்தாரோ பலவீனப்பட்டு போனார்கள். தாவீதோ வர வர பலத்தான். எல்லாரும் சொல்லுங்க, தாவீதோ வர வர பலத்தான். வர வர யுத்தம் செய்ய செய்ய, 2 பேர் யுத்தம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா ஒரு ஆள் தோத்துதான் ஆகணும், ஒரு ஆள் ஜெயிக்கணும், ஒரு ஆள் தோக்கணும். ஓட்ட பந்தயத்துல 2 பேர் ஓடினாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஆள் தோக்கணும், ஒரு ஆள் ஜெயிக்கணும். ஆனால் கிறிஸ்து வாழ்க்கையை ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிட்டு வேதம் நமக்கு சொல்லும் பொழுது, நாம் அனைவரும் ஓட்டப்பந்தயம் ஓடுகிறோம், நாம் அனைவரும் ஜெயிக்கிறோம், நாம் அனைவரும் யுத்தம் செய்கிறோம், நாம் அனைவரும் ஜெயிக்கிறோம். ஏன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக யுத்தம் செய்கிறது மனிதர்கள் அல்ல, நமக்கு விரோதமாய் எழுந்துகிறது மனுஷ சக்திகளாய் இருந்தாலும் மனிதர்களாய் இருந்தாலும் உண்மையிலேயே அந்த மனிதர்களுக்கு பின்னாலே இருக்கிறதான தீய வல்லமை என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் எல்லா விதமான தீமையும் பிசாசுதான். பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று பிசாசை குறித்து இயேசு நமக்கு விளக்கம் சொல்லுகிறார். அப்ப நெடுநாள் யுத்தம். தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஏன் பலத்தான்? தாவீதும் சண்டை போடுறான், சவுலின் குடும்பத்தாரும் சண்டை போடுறாங்க. அப்ப தாவீது பலத்தான், சவுலின் குடும்பத்தார் பலவீனப்பட்டு போறார்கள். ஏன் பலவீனப்பட்டு போனார்கள்? ஒருவன் பலக்கிறான், ஒருவன் பலவீனப்பட்டு போகிறான். சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஏன் ஒரு குடும்பம் பலவீனப்படுகிறது? ஒருவன் பலக்கிறான், ஒருவன் முன்னேறுகிறான், ஒருவன் கீழே போகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். யுத்தம், அதிலே ஒருவன் பலவீனப்படுகிறான், ஒருவன் பலனடைகிறான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஹல்லேலூயா, ஜீசஸ். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது உள்ள துள்ளுனுங்க. நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சொல்ல முடியுமா? பலக்கிறதுக்கும் பலவீனப்படுறதுக்கும் அத்தாங்க காரணம். இந்த உலகத்துல நீங்க பலக்கிறதுக்கும் பலவீனப்படுறதுக்கும் அத்தாங்க காரணம். நீங்க மோட்சத்துக்கு போறதுக்கு நரகத்துக்கு போறதுக்கு அத்தாங்க காரணம். இந்த உலகத்துல நீங்க வெறும் எல்லா விதத்திலும் பலத்திருக்கிறதுக்கும் பலவீனப்பட்டிருக்கிறதுக்கும் பேசிக் ஆதாரம், சோர்ஸ் சும்மா கார்ல வீட்டுல ஜீசஸ் வித் அஸ், காட் வித் அஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை போட்டுக்கிறதுனால இல்லைங்க பலக்கிறது. உண்மையாகவே நம்மோடு கூட இயேசு பரிசுத்த ஆவியானவராய் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் எங்க
ஆமா, ஆலயத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, ஜெபித்து துதித்து ஆராதிக்கும் போது மாத்திரமல்ல, உலகத்தில் நாம் செல்லுகிற எவ்விடங்களிலும், கால் மிதிக்கிற இடங்களில், எல்லாவற்றிலும், நாம் செய்கிற தொழிலிலும் இயேசு. தாவீது வர வர பலக்கிறதுக்கு காரணம் என்ன? தாவீது வர வர பலக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைக்கிறதற்கு காரணம் என்ன? ஆமா, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நம்மோடு கூட இருக்கிறதுனால. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா. அப்ப என்ன இது? வாழ்க்கையில் நமக்கு யுத்தம், நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அந்த நேரத்தில் எல்லாம் நமக்காய் யார் யுத்தம் பண்றதா? கர்த்தர் யுத்தம் பண்றாரா? நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுக்கு விருத்தி அடைவதற்கும் அவன் பலப்படுவதற்கும் காரணம் என்ன? இயேசு அவனோடு இருந்தார். இயேசு அவனோடு இருந்தார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு இருந்தார். இயேசு இருந்தா வாழ்க்கையில் விருத்தி அடைவேன். அவருடைய பேரே பெருக பண்ணுகிற தேவன். அவருடைய பேரே பெருக பண்ணுகிற தேவன். அப்ப அவர் கூட இருந்தா ஏதாவது மாறித்தாங்க ஆகணும். என் வாழ்க்கை அப்படியே இருக்குது. 20 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, 25 வருஷம் ஆச்சு, அதே கோவம், அதே பாவம், அதே சுபாவம், அதே கஞ்சிக்கு லாட்ரி, அதே திண்டாட்டம், அதே பற்றாக்குறை, அதே வட்டி கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க நோ, ஏசு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏசு இருந்தா பழக்கணும், ஏசு இருந்தா விருத்தி அடையணும், ஏசு இருந்தா மாற்றம் உண்டாகணும். சுபாவம் மாறும், எண்ணம் மாறும், பேச்சு மாறும், நிலைமை மாறும். ஏன்னா அவர் மாற்றுகிறவர். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், சும்மா இருப்பீர்கள். யோசுவா 11வது அதிகாரம் 18-19. யாத்திராகமம் 14:14 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு. யோசுவா 11:18-19 11வது அதிகாரம் 18-19 இப்படி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? யோசுவா யுத்தம் பண்ணி பிடித்தான். என்னங்க இது? நன்றாய் விளக்கிற கவனிங்க. பல நேரங்களில் அநேகர் என்ன பண்றாங்க, ஆண்டவர் ஏதாவது செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சோம்பேறிகளாய் மாறி விடுகிறாங்க. தாவீதும் யுத்தம் செய்தான், யோசுவாவும் பாருங்க யுத்தம் செய்கிறான். யுத்தம் செய்யும் பொழுது என்னன்னாக்கா, அவர் நமக்கு நம் சார்பில் நின்று நமக்கு எல்லா விதமான சப்போர்ட்ஸையும் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவரே நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு போறதில்ல. புரிஞ்சு நான் சொல்றது? இப்போ ஆவியானவர் நடத்துறார் அப்படின்னு சொன்னாக்கா, நான் கம்முன்னு உட்காந்துட்டாக்கா ஆவியானவரே ஆராதனை நடத்திவிட்டு ஆவியானவரே செய்தி கொடுத்துட்டு போறதில்ல. ஆவியானவர் நம்மை நிரப்பி பலன், ஞானம், கிருபைகளை தந்து இந்த வாழ்க்கையின் போராட்டத்தில் வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயிப்பதற்கு தேவையான பலன், ஞானம், அறிவு, சில நேரங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சத்துவத்தையும் நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:31 சொல்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ. அப்ப ஆயத்தன்றது ஒன்று இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், வேலை செய்கிறவர்களுக்கு சொல்றேன், முயற்சி எடுக்கிறவங்களுக்கு சொல்றேன். அப்ப நல்லா உங்களுக்கு எடுக்கிறதான படிப்பை, உங்களுக்கு எடுக்கிறதான வேலையை, உங்களுக்கு எடுக்கிறதான ஜாபை, உங்களுக்கு இருக்கிறதான பிசினஸ, உங்களுக்கு இருக்கிறதான திறமைகளை என்ன பண்ணுங்க, அப்படியே நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஆவியானுடைய துணையோடு கூட முழு மூச்சோடு இரவு பகலாக கர்த்தருடைய துணையோடு கூட அதில் உங்களுடைய பலமையும், உங்களுடைய பிரயாசத்தையும், உங்களுடைய முயற்சியையும், உங்களுடைய எனர்ஜியையும், பரிசுத்த ஆவியானோர் தருகிற ஞானத்தையும் முழுசாய் டெபாசிட் பண்ணுங்க. ஜெயம் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா.
பல கர்த்தர் பார்த்துக்குவார்னு சோம்பேறிங்களை படுத்து தூங்குவாங்க. நோ, அதனால தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லிட்டு யோசுவா 11:18 சொல்லுகிறது, யுத்தம் பண்ணி பிடித்தான். சில காரியங்கள் நம்ம போராடி ஜெயிக்க வேண்டியதா இருக்குது. அந்த போராடி ஜெயிச்சாலும் அந்த போராடி ஜெயிக்கிறதுக்கு உண்டாயிருக்கிற பலன் ஞானம் நம்மளது இல்லை. யாருது? கர்த்தர் தருகிறது. எஸ், வாசித்து பார்க்குறேன். சகரியா 4வது அதிகாரம் 6-7. சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6லிருந்தே வாசிங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், சிறுபாவைக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இயேசுவின் ஆவியினாலே என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், விருத்தி அடைவேன். பாருங்க இங்க என்ன சொல்லுகிறதுன்னு. ஆவியினாலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து என்ன சொல்லணுமா, நாம் பல நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இங்க பாரு, ஜெபத்தை குறித்து 4 வார்த்தை சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. இந்த நேரத்துல பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரும். பல நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த கஷ்டத்தை நீக்கும், இந்த மலை போன்ற பிரச்சனையை நீக்கும், இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும், ஜெபிக்கிறோம். நல்லது, அது தவறு என்று நான் சொல்லவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இதை நாம் பெற்றுக்கொள்வோம். இங்கே சொல்லப்படும் சகரியா 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பெரிய பர்வதமே. பாருங்க, இதை நான் புதிய ஏற்பாட்டோடு ஒப்பிட்டு நான் பார்க்கிறேன். இயேசு இப்படிதான் கற்றுக் கொடுக்கிறார். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீ இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால், ஜெபித்தால் அப்படின்னு சொல்லல அவரு. எங்கேயும் பெரிய பர்வதம் நீ எம்மாத்திரம், இவன் 3 நாள் உபவாசம் நீ ஜெபிப்பான், இந்த நீ பர்வதம் நீ காணாமல் போய் விடுவாய் அப்படின்னு இங்க சொல்லல. இங்க என்ன சொல்லப்படுகிறது, பர்வதம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்துக்கு முன்னாடி நிச்சு 2 கரங்களை எல்லாம் உயர்த்துங்க, 2 கரங்களை உயர்த்துங்க எல்லாரும். ஹால 2 கரங்கள். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆமென். பர்வதம் போச்சு. பர்வதம் அப்படின்னா என்ன? பிரச்சனை மாறி போச்சு. பிரச்சனையா இருக்குதா? உங்க பிள்ளை ரொம்ப பிரச்சனையா இருக்குதா? உங்க பிள்ளை தூங்கிட்டு இருக்கானா? பையன் தூங்கிட்டு இருக்கிறான், பிள்ளை தூங்கிட்டு இருக்குது, சொன்ன பேச்சே கேட்க மாட்டான், ஜபத்துக்கு வரமாட்டான், கடவுள் வழியில் நடக்க மாட்டான், நல்ல ஒரு ஒழுக்கம் இல்லை. ஐயோ அன்றவரே எப்படியாவது மாத்துங்க. ஜபிக்கிறது தவறுன்னு சொல்லல, ஜெபிங்க. ஆனா அடிக்கடி போய் இந்த பிரச்சனையா இருக்கிற அந்த பருவத்தை பார்த்து 2 கரத்தை இப்படி நீட்டி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க மேல கையை நீட்டி கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, இயேசுவின் கிருபை உண்டாவதாக சொல்லி பாருங்க. மாற்றம், மாற்றம் நிச்சயம். ஏன்னா வார்த்தைக்கு வல்லவீங்க, அவருடைய வார்த்தைக்கு வல்லமை. அவர் அப்படி கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப பலம் அல்ல, பராக்கிரமம் அல்ல. பலமும் பராக்கிரமம் என்ன தெரியுமா? இப்படி ஆண்டவரே இப்படி 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 ஜெபிக்கிறது தெரியுமா? நம்ம முழங்கால் படிச்சு உபாசிச்சு நல்லது, பலம் பராக்கிரமத்தில் ஜெபிக்கிறது நல்லது, ஓகே. ஆனா அதெல்லாம் நடக்கலன்னு, அதனால ஒரு மாற்றம் உண்டாவலன்னு சொல்லும் பொழுது 2 கரங்களை உயர்த்தி அந்த பிரச்சனைக்கு நேராக நிச்சு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாகன்னு சொல்லி பார்த்தா என்ன நடக்குதா? ஐயோ கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள், அது போயிடும். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1லிருந்து 7 வரலும் வாசிக்கும்படியே கேட்போம். எல்லாரும் திறந்து வச்சுக்காங்க, ஓகே. யோவான் எழுதின சுவிசேஷம் 15 1லிருந்து 7 எல்லாரும் திறந்து வச்சுக்காங்க.
கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாம் சொல்லு, இயேசு அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை இயேசுவே சொல்றாங்க, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அடுத்து ஒரு காரியம் பாருங்க, இதுல என்ன தெரியுமா? உலர்ந்து போவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் புரிஞ்சுக்காங்க. ஒரு 3 வாரம் ஆராதனைக்கு வராது இருந்து பாருங்க, செக் பண்ணி பாருங்க, அப்படின்னு நிந்துக்காதீங்க. ஓகே, 3 வாரம் ஆராதனைக்கு வராத இருக்கிறவங்கள பாருங்க, ஆராதனைக்கு வராத இருக்காங்களே அவங்கள பாருங்க. இல்லை ஒரு 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 10 நாளைக்கு ஜெபமானாதே இருக்கிறவங்கள பாருங்க. இந்த பைபிள் இப்படி மூடி வச்சுட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை திறக்காதே இருக்கிறவங்கள பாருங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உலர்ந்து போயிருப்பான். எல்லாம் சொல்லுங்க, உலர்ந்து போயிருப்பான். என் வாழ்க்கையும் அவ்வளோத்தான், உங்க வாழ்க்கையும் அவ்வளோத்தான். உலர்ந்து போறது நல்லாவே தெரியும் வாழ்க்கையில. நான் உலர்ந்து போனா உங்களுக்கு தெரியும், நீங்க உலர்ந்து போனா எனக்கு தெரியும், நாமெல்லாம் உலர்ந்து போனா உலகத்துக்கு தெரியும். அவள் தானே உலர்ந்து போயிட்டான். பேச்சு மாறிடுச்சு, செயல் மாறிடுச்சு, கிரியை மாறிடுச்சு. இவனுடைய இதுல எல்லாம் பாருங்க, உணர்ந்து எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க தானே, ரசிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, ஊழிக்காரா இருப்பாங்க, நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி பார்ப்பாங்க. இவெல்லாம் என்ன ஜெபம் பண்றான்? காரணம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்றோம்னா இயேசு நம்புறோம் தான். வை வெளியே இருக்குது, எங்க இருக்குது? இயேசு வெளியே இருக்கிறதுனால எப்படி இருக்குது வாழ்க்கை? உலர்ந்து போயிருக்குது. அதுல எந்த ஒரு ரசம் இல்லை, சாரம் இல்லை, ருசி இல்லை, உப்பு இல்லை. உப்பு இல்லைன்னா என்ன? உப்பு இல்லாத பண்டம் குப்பையில. அப்ப இயேசு அப்படிதான் சொல்றாரு, உப்பு இல்லை எனக்கு என்ன பண்ண, அதை கொண்டு போய் வாழ்க்கையில், உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை, உப்பு இல்லை எனக்கா பரலோகத்துக்கெல்லாம் போக முடியாது, குப்பையில தான் போடணும். குப்பைன்னா நரகம். அப்ப இயேசுக்குள், எல்லாம் சொல்லு, இயேசுக்குள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால், என்ன சொல், நான் இயேசுவிலும் இயேசுவின் வார்த்தை எனக்குள்ளும். தாங்க உங்களுக்கு நான் ஒரு டேப் கொடுத்தேன் தெரியுமா? ஃபுல் பைபிளை ஆடியோ பென்ட்ரைவ்ல போட்டு ஒரு டெக்கு கொடுத்தேன். யூஸ் பண்றீங்களா? யாராவது சும்மா இருக்கும்போது போட்டு கேட்குறீங்களா? உலக நியூஸ் பேசுறீங்களே, கண்ட கதையை கேட்குறீங்களே, உலகத்தை பத்தி 1 மணி நேரம் பேசுறீங்களே, நாட்டு நடப்பை பத்தி 2 மணி நேரம் கேட்குறீங்களே, 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு அந்த ஆடியோவை போட்டு, நீங்க படிக்க தெரியல விடுங்க, கண்ணுக்கு கண்ணாடி போட்டாலும் மங்களா தெரியுது, படிக்க தெரியல ஓகே விட்டுருங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு டேப் வாங்கிட்டு ஆதி ஆகமத்தில் இன்னைக்கு 10 அதிகாரத்தை நான் கேட்டுருங்க அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்களா? சங்கீதத்தில் இன்னைக்கு 10 வசனத்தை 10 அதிகாரத்தை நான் கேட்டுருன்னு முடிவு எடுக்கிறீங்களா? இன்னைக்கு சும்மா 2 மணி நேரம் மத்தியானம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன், மத்திய சுவிசேஷம் முழுசும் என் காதல விழுந்துடணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு கேட்கறீங்களா? கேட்டு பார், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே ஹோலி, சுத்தம், தன்னைப்பாலேயே சுத்தாகும் வாழ்க்கை. கேட்டுட்டு இருந்து பாரு. என் வார்த்தைக்கு, என் பிரசங்கத்தை நீங்க இன்னைக்கு நான் ஆவியானோட துணையோடு சொல்லுகிற பிரசங்கத்துல வாரத்துல ஒரு தடவை கேட்டா உண்டு, கேட்கலன்னா விட்டுரு. அவர்களுடைய வார்த்தையை, இந்த வார்த்தைகளை நாள் முழுதும் கேட்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, கேட்டுக்கொண்டே இரு. கேட்க கேட்க உன்னையும் என்னையும் சுத்தமாக்குகிற வல்லமை ஜீவ வார்த்தைக்கு உண்டு. எபேசியர் 6:10-14 வாசிக்க கேட்போம்.
எபேசியர் 6:10-14. கடைசியாக என் சகோதரரே, எஸ், கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீர்க்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை. போதும் போதும் போதும். ஓகே ஓகே. அப்படின்னு என்ன? எல்லாரும் சொல்ற கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமை அதுல பலப்பட்டிருந்தா தான் பாருங்க. இப்பதான் வந்திருக்கும் யுத்தம். தாவீதுக்கு யுத்தம், யோசுவா யுத்தம் பண்ணினாங்க. அவங்க யுத்தத்தில் ஜெயித்தார்கள், பலத்தார்கள். யுத்தம் அவர்களுக்கு கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். இன்றைக்கு நமக்கு, இந்த நாட்களில் வாழ்கிற நமக்கு, புதிய ஏற்பாடாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு வாழ்கிற நமக்கும் அதே மாதிரி யுத்தம் உண்டு. இன்னைக்கு ஜனங்களோட அல்ல, ராஜாக்களோட அல்ல, வெளியில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர்களோட, பக்கத்து வீட்டாரோடு நமக்கு யுத்தம் அல்ல. இருக்குது, ஜனங்களோடும் யுத்தம் இருக்கிறது. நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய அதிகாரிகளோட, நம்ம ஸ்தாபனத்தில், நம்முடைய கம்பெனியில், நம்முடைய சமுதாயத்தில் நம்மளுக்கு யுத்தம் இருக்குது, போராட்டம். நம்மளுக்கு விரோதமாக நிறைய பேர், நம்மளுக்கு தெரியாது இல்லையா, நம்மளுக்கு தெரியாத சில யுத்தங்களை, நமக்கு விரோதமான சில காரியங்களை திட்டம் தீட்டுகிற மனிதர்கள் உண்டு. அவ்வளோ நல்லவங்க. ஏன் அப்படி திட்டம் தீட்டுறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு தீய சக்தி எப்படியாவது அவங்களுக்கு எடுத்துடணும், அவங்களை தள்ளி. இதெல்லாம் ஒரு தீய சக்தினால் உண்டாகிறது. அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. இப்படி மனுஷர்கள் சில நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக இருந்துச்சு, ஒன்றும் பயம் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்கா யுத்தம் செய்வார். அதனால தான் யுத்தம் நம்மளதான் இருந்தா தான் பயம். அவர் எனக்கு சப்போர்ட் பண்றாரு. சும்மா நான் நிக்கிறேன், அவ்வளவுதான். நான் நிக்கிறேங்க. கோலியாத்தை வீழ்த்துறது என் பலத்தினால் போன கவுனில் இருக்கிற கல் அல்ல, இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதுதான் எனக்கு விரோதமாய் வருகிறவனை தரைமட்டமாக்குகிற பவர். அதனால் தான் சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது யார் குடியேற்றுறது? யார் குடியேற்றுறது? எனக்கு விரோதமா யாரோ திட்டம் தீட்டுறாங்க, ஆனா எனக்கு தெரியல. ஆனா ஜெயம் யாரு கொடுக்கணும்? எனக்கு எல்லாவற்றையும் தெரிந்த ஆவியானவர் கொடியேற்றணும். என்ன வெள்ளம் போல சத்துரு வரான், அது எனக்கு தெரியல. நான் ஒரு அப்பாவை மாறிக்கிறேன், நான் ஒரு மூட மாறி இருக்கிறேன், நான் ஒரு தாய்மடியில் பால் மருந்த குழந்தையை போல கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன். ஆனா எப்படியாவது இவனை தீர்த்து கட்டிடணும்னு சத்துரு வரான். நான் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து கொள்கிறேன் அப்படின்ட்டு. ஓஹோ இப்படிதான் கரையா அப்படின்ட்டு வரான். ஆவியானவர் பார்க்கிறாரு, ஐயோ என் பிள்ளை என் மடியில் இருக்கிறான், அவனுக்கு விரோதமா தீங்கு பண்றியான்னு சொல்லி அவர் யுத்தம் செய்து எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுறாரு. நான் எந்திரிச்சு போய் பார்க்கிறேன், யார் யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது பல வேத சத்தியங்களை பழைய ஏற்பட்டு நாம் பார்க்க முடியும். அதனால தான் நமக்கு தீங்கு திராணி உள்ளவர்களாகும்படி, எல்லாரும் சொல்லுங்க, திராணி உள்ளவர்களாகும்படி, எல்லாம் சொல்ல திராணி உள்ளவர்களாகும்படி வாழ்க்கையில் நன்றாய் புரிஞ்சு கொள்ளுங்க. படிக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, பல பிஸ்னஸ் செய்கிறீங்க, பல நல்ல நல்ல வேலையில் இருக்கிறீங்க. நீங்கள்லாம் வரும் நாட்கள் இங்கே இருக்கிறவங்கள ஆண்டவர் நல்ல நல்ல பதவிகளையும் பெரிய பொறுப்புகளையும் நல்ல ஜவாப்தாரிகளையும் லட்சங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாகவும் பல ஆயிரங்களை உங்கள் கரங்களில் சம்பாதிக்கிற தொழிலையும் உங்கள் கையிலே கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதற்கான திராணி பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த திராணி தந்துருவார், அவர் திராணி தருவார்.
அவர் தான் அந்த திராணி தரும் பொழுதுதான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். அந்த திராணியை தந்து அந்த போராட்டத்தில் ஜெயத்தை எடுக்க நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் நம்மோடு உண்டு. அவர்தான் தாவீதோடு இருந்த அதே தேவன். அந்த தேவன் தான் இயேசு கிறிஸ்து. தாவீதோடு யார் இருந்தது? தாவீதோடு யார் இருந்தது? உங்களோடு யார் இருக்காரு? பரிசுத்த ஆவியானவராய் நம்ம மத்தியில் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 7-8. எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பெரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வரும் பொழுது நான் திராணி உள்ளவனாய் மாறி, எல்லாரும் சொல்லுங்க, திராணி உள்ளவனாய் மாறி பிசாசினாலும் பிசாசின் மனிதர்களாலும் எனக்கு விரோதமாய் வருகிற தந்திரங்கள், போராட்டங்கள், யுத்தங்கள், பாவங்கள், தீமைகள் அத்தனையும் ஜெயிப்பேன். இயேசு சொல்றாரு யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான். அதுக்குதான் வசனத்தை கேளுங்கன்றது. நான் அரவாசி வசனம் சொன்னா 8 வசனத்தை நீங்க சொல்லுன்னு வாய் திறந்து. அப்படி சொல்லல அப்படின்னு சொன்னாக்கா வசனம் இருதயத்தில் இல்லைன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல நல்ல சுகமா வாழ்றதுக்கு தேவையான மாத்திரைங்களுடைய பேர்ல நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. சளி பிடிச்ச உடனே என்ன மாத்திரை? இருக்கு கேட்லாக் எடுத்து தொலைவிட்டு அப்புறம் சளி பிடிக்கிற மாத்திரையை எடுத்து முழுங்குறாங்க. நோ, எல்லாம் தெரியும் பாருங்க. சாதாரண வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, தாய்மார்களுக்கு, பெரியவங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சா என்ன மாத்திரை, காசுல வந்தா என்ன மாத்திரை, கேட்லாக் எடுத்து தொலைவீங்களா? என்ன பண்றீங்க? மாத்திரை பேர்லாம் தெரியும் தானே. என்னென்னத்தெல்லாம் சம்பந்தப்படுத்தி கேட்கிறாரு இந்த பாஸ்டர்னு முழிக்கிறாங்க எல்லாரும். ஓகே, அப்ப நான் என்ன சொல்றேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். வச்சு எல்லாருமே பெயிலு, இதை 1-2 தான் பாஸ். நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். வசனம் இருதயத்தில் எழுதப்படுவது அவசியம். அப்பொழுது மாத்திரம்தான் வெற்றியுள்ள வாழ்க்கை சாத்தியம். எல்லாம் சொல்ல, வசனம் இருதயத்தில் எழுதப்படுவது அவசியம். அப்பொழுதுதான் என்னுடைய வெற்றி வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை சாத்தியம். அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. நீங்க சொல்லுங்க, இப்ப முழு வசனத்தையும் அறிக்கை பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்கன்னா பண்றீங்க, பாட்டு பாடுனா பாடுறீங்க, வசந்த சொல்லுங்கன்னா ஏன் தடுமாறுறீங்க? என்னை சொல்லுங்க, 2-3 தடவை சொல்லுங்க. அது டைம் கேளும் கிடையாது. 10 கூட சொல்லலாமே, 10 கூட சொல்லலாமே, சொல்லிட்டே இருங்க. போதும் அந்த அளவுக்கு இருந்தா கூட போதும். படிச்சுக்கிங்க, நல்லா சொல்றீங்க வசனத்தை, ரொம்ப சந்தோஷம். ஓகே, அப்ப ஆண்டவருடைய பலன் தான், இயேசுவின் பலன் தான், கர்த்தருடைய துணைத்தான் தாவீதுக்கு அவன் விருத்தி அடையவும் பலக்கவும் அவனுக்கு உதவி செய்தது என்பதை 1 சாமுவேலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 1 வசனத்திலும், 2 சாமுவேலின் புஸ்தகம் 3:1, 2 சாமுவேலின் புஸ்தகம் 5:10 நாம் கவனித்தோம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் நமக்கு விரோதமாய் வருகிற யுத்தம், பிசாசினால் வருகிற தொந்தரம், அவனுடைய வஞ்சனை, போராட்டம், உலகத்தில் இருக்கிற நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய பணித்தலங்களிலே, வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றார் பிள்ளைகளுக்குள்ளே, பணித்தலங்களிலே, நம்முடைய கம்பெனியிலே, நாம் வேலை செய்கிற இடங்களிலே உண்டுங்க. எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு போராட்டம்.
போராட்டம் உண்டு. தீய மனிதர்களாலும் தீய சக்திகளாலும் போராட்டம் உண்டு. திராணி எங்கிருந்து வருது? பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து. அன்னைக்கு தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது, தேவனே கூட இருந்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் உள்ளத்திலிருந்து திராணியை கண்டிப்பா தருவார். பயப்படாதீங்க. திராணியை தந்து நம்மை அந்த போராட்டத்தில் நாம் பலக்கவும் விருத்தி அடையும் செய்கிற ஒரு உயிருள்ள ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் சத்தியம். இந்த சத்தியம் நம்மை வெறும் உலகத்தில் வருகிற போராட்டங்களை, விசுவாச வாழ்க்கையில் உண்டாகிற பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கும் ஜெயிப்பதற்கும் உண்டாகிற திராணி மாத்திரமல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அறிக்கை விட்டதான பவுலை போல நாம் ஓட்டத்தில் ஓடி ஜெயத்தை பெற்று ஜீவ கிரீடத்தை பெற்று பந்தய பொருளிலே நாம் வெற்றி அடைந்து நித்திய ஜீவனை அடையும் வரையிலும் கூட இந்த அன்பும் கிருபையும் நம்மை தொடர்ந்து பரிசுத்த ஆவின் வல்லமை நம்மை நிரப்பி வெற்றியாய் ஜெயமாய் பரிசுத்தமாய் உலகத்தில் திராணியுள்ளவர்களாய் வாழ்வதற்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு. தாவீதோடு இருந்தவர் உங்களோடும் என்னோடும் உண்டு. ஹல்லேலூயா. கலங்க வேண்டியதில்லை. வசனத்தை பிடித்துக் கொள்வோம், சத்தியத்தை பிடித்துக் கொள்வோம், அறிக்கை பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியான நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துவாராக.